ஜனவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தீமா ஹசாவ் நிலக்கரி சுரங்கம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, அசாம். எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அசாம் மாநிலத்தில் தீமா ஹசாவ் மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் வந்து தற்பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி, வி நாராயணன். வி நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார். இவர் வந்து தற்பொழுதைய இஸ்ரோவின் 11வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து ஜனவரி 14ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இவருக்கு முன்னதாக வந்து சோம்நாத் அவர்கள் தலைவராக இருந்தார். இஸ்ரோ நிறுவனம் வந்து 1962ஆம் ஆண்டு அணுசக்தி துறையின் கீழ் விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு என்ற பெயரில் விக்ரம் சாராபாய் அவர்களால் நிறுவப்பட்டது. 1969இல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என இந்த நிறுவனம் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இஸ்ரோவின் தலைமையகம் பெங்களூர். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என விக்ரம் சாராபாய் அழைக்கப்படுகிறார். அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டதால் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று விக்ரம் சாராபாய் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், முட்டுக்காடு படகு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி, செங்கல்பட்டு. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழகத்தின் முதல் மிதவை உணவகம் வந்து இங்கு திறக்கப்பட்டுள்ளது. மிதவை உணவகம் என்பது கப்பலில் வந்து ஹோட்டல் உணவகம் வந்து திறந்திருக்காங்க. அந்த உணவகம் வந்து நேற்று திறக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் எந்த நாட்டைச் சேர்ந்த நிறுவனம்? ஆன்சர் ஏ, அமெரிக்கா. இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ தலைமைச் செயல் அதிகாரி வந்து சத்ய நாதல்லா தற்பொழுது இந்தியா வந்துள்ளார். இவர் வந்து பெங்களூருவில் நடைபெற்ற ஏஐ டூர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதில் இந்தியாவில் வந்து ஏஐ கட்டமைப்பை விரிவாக்கம் செய்ய 25,000 கோடி முதலீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜஸ்டின் ட்ரூடோ எந்த நாட்டின் பிரதமராக இருந்தார்? ஆன்சர் பி, கனடா. தற்பொழுது பிரதமராக உள்ள ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இவர் ஜனவரி 6ஆம் தேதி வந்து அறிவித்தார். புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கும் வரையில் இவர் பிரதமராக நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.